Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து longest substring without repeating characters Leetcode problem 3. ஸோ என்னோட பேர் வசந்த்குமார். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து கோடிங் ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடணுன்னா வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் பண்ணணுன்னா வந்து லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து Leetcode problem 3 longest substring without repeating charactersோட கோட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து longest substring without repeating characters ஓட explanation. Without repeating characters. இது வந்து Leetcode problem 3. ஸோ இதோட வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் தந்துடும். அது வந்து எம்டி ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து நான் எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி ஏபிசி ஏசிடி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இப்போ சப்ஸ்ட்ரிங்னா என்னன்னா வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்தாலே, ஒரு கேரக்டர் எடுத்தாலே அது சப்ஸ்ட்ரிங் தான். ஸோ இப்போ வந்து ஏ வந்து எஸ்ஸோட சப்ஸ்ட்ரிங். ஸோ இப்படி நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து எந்த ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து அதிகமான லென்த்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏபிசிடி. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங். ஸோ இதில் வந்து எந்த ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸுமே இல்லை. ஸோ அடுத்து வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ வந்து வருது, ரிப்பீட் ஆகுது. அப்போ இதுவும் நம்ம இதை எடுத்தால் வந்து இதுவும் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். மறுபடியும் இப்போ பி வந்து ரிப்பீட்டிங் ஆகுது. ஸோ அப்போ வந்து இப்படி எடுத்தால் இது வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டே வரும்போது எந்த வந்து எதுக்கு வந்து அதிகமான லென்த் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இதோட லென்த்து 4. ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டே ஆகாத சப்ஸ்ட்ரிங்கில் வந்து அதிகமான லென்த் இருக்கிறது 4. ஸோ அப்போனா இந்த இதாக வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதான் இந்த ப்ராப்ளமோட கான்செப்டை. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தோட கோடிங் சொல்யூஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இதோட வந்து கோடிங் சொல்யூஷனை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து ஃபஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபார்ல போட்டு ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து இப்போ இந்த ஐ வந்து இப்போ நம்ம டிஃபைன் பண்ணுற ஸ்ட்ரிங்கில் வந்து இல்லைன்னா வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா வந்து நம்ம வந்து ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இப்படி ட்ராவல்ஸ் பண்ணும்போது வந்து ஏபிசி இப்போ மறுபடியும் ஏன்னு வந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மறுபடியும் ஏன் வந்துச்சுன்னா வந்து இது மொத்தமாக கட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். இப்போ இதில் இல்லைன்னா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன? ஸோ அப்போனா அடுத்து இது எல்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா வந்து அதே மாதிரி வந்து இங்கே ஒரு லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து இப்போ ஒரு மேக்ஸி 0ன்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அப்படி இல்லைன்னா வந்து இப்போ வந்து லென்த் அந்த வந்து இப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்க நான் ரிப்பீட்டட் சப்ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து அந்த லென்த்தை வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னா வந்து இஃப் மேக்ஸி இஸ் லெஸ் தென் லென் ஆஃப் எல், மேக்ஸி இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் எல். அவள் தான் இது முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து எல்லை சேஞ்ச் பண்ணணும். ஸோ எல்லை வந்து என்னன்னு மாற்றணும்? எல் ஆஃப் எல் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 ப்ளஸ் ஐ. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஏபிசின்னு இருக்குது, மறுபடியும் இப்போ ஏன்னு வருது. ஸோ அப்போனா என்ன வந்து இப்போ என்ன கேரக்டர் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கு? ஏ. இது ஏற்கனவே எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் லெட்டரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை தவிர்த்து அடுத்து வர இதெல்லாமே எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து
இப்போ புதுசா இருக்கிறது இதை வந்து ஆட் பண்ண போறோம் இது கூட. ஸோ இப்போ பிசிஏன்னு இருக்கும் எல்லு வந்து அடுத்து. ஸோ அதே மாதிரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம் இந்த ஸ்டெப் ப்ராசஸ். அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து அடுத்து கடைசியில் எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் மிச்சமா வந்து ஒரு எல் இருக்கும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி போறோம். ஸோ இப்போ லென் ஆஃப் எல் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட்ல வந்து நம்ம செக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வரவே வராது. மேபி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் கேஸ் வந்து இப்படி இருக்கலாம், ஏபிசிஏ. அப்புறம் வந்து லாஸ்ட் கேரக்டர் இருந்தா அப்புறம் இந்த லூப்ல வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஏபிசிடிஎஃப்னு சொல்லிட்டு அப்படியே முடிஞ்சிச்சுன்னா வந்து இந்த மேக்ஸில ஸ்டோரே ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், இஃப் மேக்ஸி is less than len of L, maxi is equal to len of L. ஸோ அதே மாதிரி வந்து இங்க என்ன செக் பண்ணணும்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து ஒண்ணுமே இல்லாத கேரக்டர் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் ரிட்டர்ன் 1. ஏன்னா வந்து இங்க வந்து இதையும் வந்து ஒரு கேரக்டரை கன்சிடர் பண்றாங்க. ஆனா நம்ம நார்மலா இதை வந்து கேரக்டரை கன்சிடர் பண்ண மாட்டோம், இங்க வந்து கேரக்டரை கன்சிடர் பண்றாங்க. ஸோ இப்படி இருந்தாலும் வந்து ரிட்டர்ன் 1ன்னு சொல்லிட்டு அனுப்பிடலாம். ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சிச்சு. கடைசியில நம்ம வந்து மேக்ஸியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அவள் தான் வந்து ப்ராப்ளம். எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அவள் தான். ஸோ இதான் வந்து இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து லீட் கோட் ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் இல்லைனா ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளம் சொல்யூஷன் ஏதாச்சும் வந்து கவர் பண்ணணும்னா வந்து எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல இருக்க சோஷியல் மீடியா லிங்க்ஸ்க்கு வந்து டிஎம் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் கொலாப் பண்ணனாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஸோ அண்டில் தென் பாய்.